நீங்க சாப்பிட்டீங்களா? அப்பவுமே சாப்பிட்டேன்டா. சாப்பிட்டு தான் மாத்திரை பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வரட்டுமே தான் இருந்தேன். ஏமா என்னம்மா? இல்லடா, நாளைக்கு பொண்ணு வேற பார்க்க போறோம்னு பேசியிருக்கல, அதான் அதை பத்தி பேசணும்னு நினைச்சேன். அதுக்கிட்ட பேசுனீங்களா? கோமா வேற இருந்தானடா, அதான் கேட்கணும்னு நினைச்சேன். எதுவும் சொன்னானா? நாளைக்கு வருவானாடா பொண்ணு பார்க்க வீட்டுக்கு? வருவான், வராம எங்க போவான்? அவளை சொல்லியிருக்கேன். அது எப்படி வராம இருப்பான்? அதெல்லாம் வருவான். கோவப்படாதடா, கொஞ்சம் நிதானமா பேசு. பின்ன நீ கோவப்பட்டு ஏதாவது அவன்கிட்ட பேசுன, அவன் வீம்புக்கு ஏதாவது பண்ண நினைப்பான். கொஞ்சம் நிதானமா எடுத்து சொல்லு, புரிஞ்சுப்பான். சொல்றதெல்லாம் சொல்லியாச்சுமா. தம்பி பேசிட்டான், நான் பேசியாச்சு, அர்ஜுன் விட்டு பேச வச்சாச்சு. இதுக்கு மேல என்ன பண்ண சொல்றீங்க? நாங்கெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டேன். நாளைக்கு போறது உறுதி. அவன் வரணும், அவ்வளவுதான். அம்மா நீங்க வருவீங்களா நாளைக்கு பொண்ணு பார்க்க? நான் எதுக்குடும், பொண்ணு பார்க்க தானே போறீங்க, நீங்க எல்லாம் போயிட்டு வாங்க, அப்புறம் பாத்துக்கலாம். அம்மா இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? லூசு மாதிரி பேசிட்டு இருக்க. இப்ப என் கையை விட போறியா இல்லையா? விடுமா, என்ன எங்க கூட்டு போற? நீ இப்ப வாரியா இல்லையா? இப்ப எதுக்கு இந்த பிள்ளை இப்படி இழுத்துட்டு வரா? அம்மா நீ இப்ப கையை விட போறியா இல்லையா? விடுமா. ஒழுங்க வாயை மூடிட்டு வான்னு நான் உன்ன. யசோதா எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க? இப்ப எதுக்கு நீ இப்படி பிள்ளைய கூட்டு வர? நியாயத்தை கேட்கத்தான். என்னையும் என் பிள்ளையும் அழ வச்சுட்டு நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல எல்லாரும் குடும்பத்தோட. என்ன உளறிக்கிட்டு இருக்க? உன்னையும் உன் பிள்ளையும் இப்ப யார் அழ வச்சா? அம்மா ஆனா நீ எல்லாம் இருக்க பாரு. என் மேலதான் உனக்கு பாசம் இல்லாம போயிட்டு நான் பண்ண தப்புனால கோவத்துல இருக்க. என் பிள்ளை மேலேயுமா உனக்கு பாசம் இல்லாம போயிட்டு இப்ப உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு வந்து கத்திக்கிட்டு இருக்க? அதை சொல்லு. எதுக்கு சுத்தி வளைச்சு பேசுற? அதான் அம்மா கேக்குறாங்களா, சொல்லு. எதுக்கு அமைதியா நிக்கிற? வைஷு இப்ப என்ன பிரச்சனை உங்க அம்மாக்கு? எதுக்கு இப்படி வந்து கத்திட்டு இருக்கா? நீங்களே கேளுங்க மாமா, லூஸ் மாதிரி எதோ பேசிட்டு இருக்காங்க. என்ன லூசு மாதிரி பேசுறேனா? எல்லாம் உன் வாழ்க்கைக்காக தாண்டி பேசிட்டு இருக்கேன். என்ன பார்க்க உனக்கு லூசு மாதிரி தெரியுதோ? ஏமா நீ ஒண்ணு பேசண்டா, வாமா. தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதாமா. வாயை மூடிட்டு இரு. எனக்கு என்ன பேசணும் பேசக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். யசோதா இப்ப என்ன பிரச்சனை சொல்ல போறியா இல்லையா? எதுக்கு இப்ப வந்து கத்திட்டு இருக்க? அம்மா ஆதிக்கு வெளியில பொண்ணு எல்லாம் பாக்குறீங்களா? அப்ப ஏன் பொண்ணு? என்ன உளர்ந்த? என்ன பார்க்க உனக்கு என்ன உளர்ற மாதிரியே தெரியுது? என் புள்ள இருக்கும்போது எப்படி நீ ஆதிக்கு வேற பக்கம் பொண்ணு பாப்ப? ஜினுக்கு பொண்ணு பார்க்கும்போது நான் பொறுமையா இருந்தேன்னா சரி, அடுத்த ஆதி இருக்கான், இவ இல்லைன்னா அவனுக்கு கட்டி கொடுக்கலாம் என் பிள்ளைய நினைச்சு நான் அவளை பத்து வளர்த்து வச்சிருக்கேன். நீ வெளியில போய் பொண்ணு பார்க்க உன் பிள்ளைக்கு ஏன்? உன் கண்ணு முன்னதானே என் புள்ள இருக்கா, உனக்கு தெரியல? வெளியில போய் பொண்ணு பார்க்க அவனுக்கு. யசோதா நீ இப்ப அமைதியா இருக்கியா இல்லையா? இருக்க முடியாது. இப்ப பேசட்டா? நான் எப்ப பேச? நீயும் பேச மாட்ட. நீ உன் பிள்ளைங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவ. என்ன பார்த்தாலே உனக்கு பிடிக்காது. நீ பெத்த பொண்ணு மாதிரி என்ன நினைக்கிற? இப்ப என் புள்ள இருக்கா, அவன் மூலமா உனக்கு பாசம் இல்லாம போயிட்டு நான் எனக்கான உரிமையை பேசிட்டு இருக்கேன், கேட்டுட்டு இருக்கேன். நீ சும்மா இரு. உன் பிள்ளைங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு எப்போது பேசுற மாதிரி இப்பவும் பேசிக்கிட்டு இருக்காத. யசோதா அம்மா கிட்ட பார்த்து பேசு. சரி நான் பார்த்து பேசுறேன். நீ முத என் பொண்ணுக்கு ஒரு வழி சொல்லு. இப்போ உனக்கு என்ன வழி சொல்லணும் சொல்லு. நான் ஆசைப்பட்டு என் அண்ணன் தம்பி பிள்ளைங்களுக்கு தான் அவளை கட்டி கொடுக்கணும்னே நான் வளர்த்து வச்சிருக்கேன். நான் அதை நினைச்சு ஆசைப்பட்டு என் பிள்ளைய வளர்த்து வச்சிருக்கேன். அப்படி இருக்கும்போது நீ எப்படி வெளியில போய் பொண்ணு பாப்ப வேற பொண்ணு? நீ ஆசைப்பட்டதெல்லாம் நடக்கணும்னு நீ நினைச்சனா அதுக்கு இந்த வீடு உன் கையில இல்ல. அம்மா நான் அண்ணன் கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீ அமைதியா இருக்க போறியா இல்லையா? யசோதா நீ அம்மா கிட்ட கத்தி பேசுறது முதல்ல நிறுத்து. அப்ப நான் பேசும்போது அம்மாவை இடையில பேச சொல்லாத. நான் என் உரிமைக்காக பேசிக்கிட்டு இருக்கேன். நானும் இந்த வீட்டு பொண்ணு தானே, என் புள்ளையும் இந்த வீட்டு புள்ள தானே. என் உரிமையை கேட்ட ஆளுக்கு பேசுறீங்க. போதும் நிறுத்து, விட்டா பேசிக்கிட்டே போக போல. யசோதா நீ ரொம்ப பேசாத. இந்த பொண்ணுங்கிற சொல்ற தகுதியெல்லாம் நீ எப்பவே இழந்துட்ட. உனக்கு தெரியுமா தெரியாதா? அம்மா அம்மா தாண்டி. என்ன உனக்கு பழசுலாம் ஞாபகம் இருக்கா இல்ல மறந்து போயிட்டியா? உனக்கு இந்த வீட்டுல உரிமை கொடுத்துருக்கா எதுக்கு? நீ பெத்து வச்சிருக்க போற அந்த பிள்ளைக்காக தான் உன்னை வீட்டுக்குள்ள வச்சு பாத்துட்டு இருக்கோம். இன்னும் நீ பண்ணிட்டு பொண்ணுல ஞாபகம் இருக்கா இல்லையா? இப்ப பேசுடி, ஏன் அமைதியா இருக்க? உரிமைன்னு உரிமை கொண்டாடிட்டு பேசுற தகுதியெல்லாம் உனக்கு இல்லைன்னா அந்த தகுதியெல்லாம் நீ எப்பவுமே இழந்துட்ட. அந்த மறந்துடாத. வைஷு நீ உள்ள போ. ஆச்சி நீ உள்ள போனே. என்ன விட்டா பேசிக்கிட்டே போற? உரிமையை கொண்டாட வந்துட்டா கேட்டுக்கிட்டு. நீ உன் இஷ்டத்துக்கு உன் இஷ்டப்படி செஞ்சுட்டு போனப்ப ஓடி போனீங்க கேவலப்படுத்திட்டு. அப்போ நீ இந்த குடும்பத்தை பத்தி நினைச்சியா இல்ல இந்த குடும்பத்துக்கு உனக்கு கௌரவம் இருக்கே அதை பத்தி நினைச்சியா? இல்ல உன்னை பெத்தவரை பத்தி கொஞ்சமாச்சு நினைச்சு பாத்தியா? எவ்வளவு கம்பீரமா எவ்வளவு மதிப்பா இருப்பாரு. நீ பண்ணிட்டு போன கேவலத்தினால அன்னைக்கு தலை சாஞ்சவர் தான். அதை நினைச்சே பாதில அவரும் போய் சேர்ந்துட்டாரு. நீ ஓடி போனாலும் ஓடி போன, ஆனா தேவையில்லாத குடும்பத்து கூட சவகாசம் வச்ச போற அதான் மிச்சம். அதனால எவ்வளவு இழப்பு தெரியுமா? உன் இஷ்டப்படிதான் வாழ்வேன்னு சொல்லிட்டு நீ போனப்ப கொஞ்சமாச்சும் உன் அண்ணன் தம்பி பத்தி நினைச்சு பாத்தியா? 2 பேரை பத்தி தலை கட்டதுக்கே எவ்வளவு மதிப்பா இருப்பாங்க. உன்னால அசிங்கப்பட்டாங்க. அப்போ நீ தான் ஒரு வாழ்க்கை தேர்ந்தெடுத்துட்டு வாழ போனிய. அந்த வாழ்க்கையில் நல்லபடியா வாழ்ந்துட்ட. பாதியில அவன் செத்தேதான் மிச்சம். நீ எப்படி வந்து வாசல்ல நின்ன கொஞ்சம் நினைச்சு பாரு. வயிற்றுல பிள்ளையோட வந்து நின்ன. அந்த பிள்ளைக்காக தான் அப்போ கூட நாங்கள் மன்னிச்சு உன்னை வீட்டுக்குள்ளே ஏற்றுக்கிட்டோம்.
இப்போ கூட அவளுக்காக தான் உன்னை வச்சு பார்த்துட்டு இருக்கு. உன்னால இந்த குடும்பத்தோட மான மரியாதை போனதும் நிறைய இழந்தே தான் மிச்சம். இப்போ கூட உன் புள்ள முகத்துக்காக தான் உன்னை வச்சு பார்த்துட்டு இருக்கு. நீ பண்ண அந்த புள்ள என்ன பண்ணுவா? அவ ஒருத்திக்காக தான் உன்னை உள்ள விட்டு பார்த்துட்டு இருக்கேன். இவ்வளோ நாளா நீ பண்ண தப்ப மன்னிச்சு உன் அண்ணங்க உன்னை வீட்டுக்குள்ள வச்சு பார்த்துட்டு இருக்காங்க பாரு. உன் பிள்ளையும் பார்த்துட்டு இருக்காங்க. இவ்வளோ தூரம் அவளை வளர்த்தவங்களுக்கு அவளுக்கு எப்படி வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு அவங்களுக்கு தெரியும். உனக்கு அந்த கவலை வேண்டாம். அவங்க பார்த்துக்கிடுவாங்க குறையும் அவளை. சரியா? உன் வேலை என்னவோ அதை மட்டும் நீ பார்த்துட்டு இருந்தா போதும். சரியா? இந்த குடும்பத்துக்குள்ள சகுனி வேலை பார்த்து எதையாவது இழுத்து விடலாம் நினைக்காத. அம்மா, உனக்கு தான் அந்த குடும்பத்தோட எல்லாம் முடிஞ்சு போயிட்டுல, பின்ன எதுக்கு அந்த குடும்பத்தோட இன்னும் சவகாசம் வச்சிருக்க? தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டியோ? எல்லாம் உன்னை பார்த்துட்டு தான் இருக்கும். அந்த குடும்பத்து கூட சேர்ந்துக்கிட்டு ஏதாச்சும் என் பிள்ளைங்களுக்கு ஏதாவது நீ பண்ணுன்னு தெரிஞ்சிச்சு, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாது பார்த்துக்கோ. உன் பிள்ளைய பற்றின கவலைலாம் உனக்கு எதுவும் வேண்டாம். இப்போ நீ எப்படி இருக்கியோ அதே மாதிரி இருந்துட்டு போயிட்டே இரு. ஏதாவது என் பிள்ளைங்களுக்கு பிரச்சனையை கொண்டு வந்தேன்னு தெரிஞ்சிச்சு, நீ அன்னைக்கு தான் இந்த வீட்டில் இருக்கிறது லாஸ்ட்டாக இருக்கும். நண்பன் சொல்லிட்டு உன் அண்ணன்மாருங்க வீட்டுக்குள்ளே கூட்டு வந்தாங்க. அவனால் உன் அண்ணன் தம்பி இழந்ததும் போதும், நீ அவன் கூட சேர்ந்துட்டு பெற்றவங்களையும் உன் அண்ணன் தம்பி ஏமாத்திட்டு போனதும் போதும். அது அப்பவே முடிஞ்சிட்டு. இனி இருக்கிற வாழ்க்கையாச்சும் ஒழுங்கா வாழு. தேவையில்லாத பிரச்சனை எதுவும் கொண்டுட்டு வராத குடும்பத்துக்குள்ள. சொல்லிட்டேன். ஏதாச்சும் ஒன்றை வச்சு பிரச்சனை வந்துச்சு, அன்னைக்கு தான் இந்த வீட்டில் இருக்க லாஸ்ட் நாளாக இருக்கும். போ. அம்மா, நீங்க இன்னும் பழசெல்லாம் மறக்கலையாம்மா? நம்பி ஏமாந்ததை எப்படி மறக்க முடியும்? மறக்க வேண்டிய விஷயமா? சாகர வர மனசில் இருக்க தான் செய்யும். சரிம்மா, உடம்புக்கு ஏதாவது ஆயிரப்போகுது, ரொம்ப கோவப்படாதீங்க. சரிடா, நீங்களும் போய் தூங்குங்க. காலையில் நாளைக்கு பொண்ணு பார்க்க வீட்டுக்கு வர போகணும். போய் படுங்க. ராங்கி பிடிச்சவா நல்லா பேசிக்கிட்டு இருந்தோம், வந்துட்டான். வந்து ஆடுன்னு ஆடிட்டு போயிட்டான். சரி விடுங்கம்மா, அவளே நினைச்சிட்டு இருக்காங்க. எல்லாரும் சாப்பிட்டாச்சு இல்லை? அம்மா, என்ன இன்னும் அர்ஜுன் வரவே இல்லை? எல்லாரும் சாப்பிட்டாச்சு த. அர்ஜுன் மட்டும் தான் வரணும். அவனை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கு. ஏன்டா முத மாதிரியே இன்னும் அவன் அப்படி இருக்கான்? கல்யாணம் முடிஞ்சு இப்போ அவனுக்குன்னு ஒருத்தி காத்துட்டு இருப்பா. கொஞ்சமாச்சும் அவனுக்கு ஞாபகம் இருக்கா? நீங்கள் சொல்ல வேண்டியதானடா அவன்கிட்ட? அவன்கிட்ட சொல்லியாச்சு, அவன் எங்க கேட்குறான்? சரி, நாளைக்கு நான் அவன்கிட்ட பேசுகிறேன். சரிடா, நான் தூங்கத்துக்கு போகிறேன். நீங்களும் போய் படுங்க. சரிம்மா. என்ன மீனாட்சி, உன் பிள்ளைகிட்ட பேசினியா? அப்படி சமாதானம் ஆயிட்டானா? என்ன சொன்னா? நாளைக்கு வருவான்ல? வருவான். பேசியிருக்கான் அர்ஜுன். உங்க ரெண்டு பேருக்கு என்ன ஆயிட்டு? சம்மதத்தை பேசுனதுல இருந்து உங்க முகத்துல ஒரு சந்தோஷமே இல்ல. அதை பேசுறதுக்கு முன்ன கூட எங்ககிட்ட கேட்டிருக்கணும். எல்லாம் பேசிட்டு வந்து இப்ப கேட்டா? மீனாட்சி, நீ ஏன் இப்படி பேசுற? அப்படி இல்லைங்க, புதுசா ஒரு வாழ்க்கைக்குள்ள போகணும்னு நினைக்கும் போதே இவ்வளவு பிரச்சனை. அதுக்கு தான் சொல்றேன், எல்லாம் கேட்டு நிதானமா பேசி செஞ்சிருக்கலான்ட்டு. சரி, வாக்கு கொடுத்துட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டீங்க. நாளைக்கு வருவான், போகலாம். இதுக்கு மேல என்ன பண்ண? நடக்கிறது நடக்கட்டும். ஆதி வந்துட்டானா? வந்துட்டான், ரூம்ல தான் இருக்கான். வந்துட்டானா? அப்ப சாப்பிட கவலையில வரவே இல்லை. உங்களுக்கு மேல உங்க பையன் வீம்பு பிடிச்சவன் சாப்பிட வாடான்னு கூப்பிட்டாச்சு. ஏன் மேல கோவப்படுதான்? நான் என்ன பண்ணட்டும்? சரி, எவ்வளவு நாள் இப்படி கோவப்பட்டே இருப்பான்? எல்லாம் போக போக சரியாயிரும். சரி, நாளைக்கு சம்மந்திட்டுக்கு போனோமே, அதுக்கு தேவையான எல்லாம் செஞ்சுட்டீங்களா? எப்படி? அதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு மாமா. நீங்க ரெண்டு பேரும் ஏன் இப்படி இருக்கீங்க? சரியாவே இப்படி கொடுத்து பேச மாட்டேங்க. என்ன உனக்கு தெரியாத இடத்துக்கா சம்மந்தம் பண்ண போறோம்? சம்மந்தி விடு தானே. மீனாட்சி, பிள்ளைங்க கோவப்பட்டா நீ தான் எடுத்து சொல்லணும். நீங்க ரெண்டு பேரும் இப்படி இருக்கக்கூடாது. வாக்கு கொடுத்ததுதான். இனி தேவையில்லாம எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க. இனிமே நடக்க போறத நல்லபடி நடக்கும்னு நினைங்க. தேவையில்லாம இப்படி இருக்காங்க ரெண்டு பேரும். அப்படிதான் நான் சொல்லுவேன். சரி அண்ணி, எது நினைச்சிட்டு இருக்காங்க? நல்லதாவே நடக்கும் நடக்கதெல்லாம். சரி கஸ்தூரி, நான் படுக்க போறேன். சரிங்க. சரிக்கா, வா நம்மளும் போய் படுப்போம். சரிடி. அர்ஜுனுக்கு யாழி சாப்பாடெல்லாம் எடுத்துட்டு போயிட்டால? அதெல்லாம் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாக்கா. சரி வா படுக்கலாம் போய். காலையில் எந்திக்கணும், நிறைய வேலை வேற கிடக்கு. சரிடி. தூங்கிட்டாங்களா? சரி, தூங்கட்டும். ப்ரெஸ்அப் ஆயிட்டு சாப்பாடு எடுத்து வச்சிருக்காங்க, சாப்பிடவே செய்யலாம். இப்ப என்ன பண்ண? இவங்க எப்படி தூங்கிட்டு இருக்காங்களே, இவங்களை பெட்ல படுக்க சொல்லாமா இல்ல எங்கே படுக்கட்டுமா? இல்ல திடீர்னு தூங்குறவங்களை எழுப்பி சொன்னா எதுவும் நம்மள தப்பா நினைச்சிட்டா? ஏங்க வந்துட்டீங்களா? எப்போ வந்தீங்க? சாப்பாடு டேபிள் எடுத்து வச்சிருந்தேனே, சாப்பிட்டீங்களா?
ஏங்க உங்ககிட்ட தானே கேட்குறேன், ஏதாவது பதில் சொல்லலாம்ல? என்ன கேட்கல? கேட்கலையா? சாப்பாடு எடுத்து வச்சிருந்தேனே, சாப்பிட்டுட்டீங்களான்னு கேட்டேங்க. சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டீங்களா? சரி, சாப்பிட்டா சரிதான். நானும் நீங்கள் வந்த பிறகு தான் சாப்பிடணும்னு நேரம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேனா, அப்படியே சோபால தூங்கிட்டேன். எனக்கு கொஞ்சம் உடம்புக்கு வேறு சரியில்லையா, அதான் சீக்கிரமாகவே இன்றைக்கி தூங்கிட்டேன். இல்லைன்னா உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பேன். சரிங்க, எனக்கு இப்போ சாப்பிடணும்னு தோணலை. காலையில் பார்த்துக்கலாம். எனக்கு இப்போ தூக்கம் தான் வருது ரொம்ப. சரி, நான் தூங்க போகிறேன், நீங்களும் தூங்குங்க. குட் நைட். என்ன உடம்பு சரியில்லையா? யாழினி, யாழினி உங்களுக்கு கேக்குதா? என்னங்க, எதுக்கு கூப்பிட்டீங்க? இல்ல, ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு, அதான் கேட்கணும்னு நினைச்சேன். ஏன் உங்களுக்கு என்ன செய்யுது? அது ஒன்றும் இல்லை, சும்மா தான். நீங்கள் தூங்குங்க, சரியா? இவங்க என்ன இப்படி பதில் சொல்லி கொடுத்தாங்க? கேட்டதுக்கு ஏதாவது நம்ம கிட்ட சொன்னாதானே நமக்கு தெரியும். சரி, எதை கேட்டா பதிலும் சொல்ல மாட்டாங்க. அசைத்துல தூங்குறாங்க போல, தூங்கட்டும். காலையில பேசிக்கலாம். எனக்குமே டயர்டா இருக்கும், தூங்கணும். என்னண்ணே, சம்மந்திட்டு எதுவும் ஃபோன் போட்டிங்களா? கிளம்பிட்டாங்களா? அப்பவே ஃபோன் அடிச்சேன்டா, கிளம்பிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. எப்படியும் வந்துடுவாங்க சீக்கிரம். தேஜு என்ன பண்றா? கிளம்பிட்டாளா எப்படி? பாத்தியா அவளை? பார்த்தனே, அவள் ரெடி ஆயிட்டு இருந்தா. அண்ணா, சாப்பாடுலாம் அப்ப எப்போ கொண்டு வருவாங்க? அதெல்லாம் டயத்தெல்லாம் சொல்லிட்டேன்டா, அந்த டயத்துக்கு கரெக்டாக கொண்டு வந்துருவாங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. சரிண்ணா, அதான் கேட்டேன். திடீர்னு நம்ம போய் எடுத்துட்டு வர வேண்டியிருக்குமான்னுட்டு. அதெல்லாம் இல்லடா, அவங்களே கொண்டு வந்துருவாங்க. எங்க சம்மதியில் கிளம்பிட்டாங்களாங்க? கேட்டிங்களா ஏதாவது? அதெல்லாம் அப்பவே கேட்டாச்சு, வந்துகிட்டு இருப்பாங்களா இருக்கும். அப்படியா? சரிங்க. மாமா, உங்கள் எல்லாத்துக்கு டீ ஏதாவது எடுத்துட்டு விட்டா குடிக்கிறதுக்கு? இல்லம்மா, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். அப்படியா? சரி மாமா. ஆமா, லட்சுமி எங்க? அவங்க வரவங்களுக்கு ஜூஸ் கொடுக்கலான்னு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க மாமா உள்ள. அப்படியா? சரிம்மா. ஏன் நீ பிள்ளைங்கள்லாம் எங்க? தேஜு ரெடி ஆயிட்டு இருக்கல்ல, அவளை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியா? சரி அண்ணி. சரிங்க, நான் உள்ள போய் கவனிக்கிறேன் வேலையை. நீங்க இங்க வரவங்கள கவனிச்சுக்கோங்க. சரி, நீ போய் பாருங்க. சரிடா, என்ன இப்படி நிக்க போறீங்களா? எது வேலை இருந்தா போய் பாருங்க, சம்மந்தி வீட்டு ஆட்கள் வரக்குள்ள. சரிண்ணா. தேஜு அக்கா, ரெடி ஆயிட்டியா? ரெடி ஆயிட்டேன். வாடி ஷாலினி. நல்லா இருக்கனா? நல்லா தான் இருக்க. ஆனா நீ சாரி கட்டுவே நினைச்சேன்னா. சாரியா? சி, அதை விட்ட உனக்கு வேற எதுவும் தெரியாதா? ரொம்ப தான் சீன் போடுவா. சரி, நீ கிளம்பிட்டியான்னு பார்க்க தான் வந்தேன். சரி, நான் வரேன். ஏய், இரு ஒரு நிமிஷம். பேசிக்கிட்டு இருக்கேன்ல, அதுக்குள்ள போறேங்க. அம்மா, அந்த கீர்த்தி எங்க? கீர்த்தி அக்கா வெளியில தான் இருக்கா. வெளியில என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? ஏன் என்ன பார்க்க வரவே இல்லவா? கீர்த்தி அக்கா வெளியில போயிருந்தா, இப்பதான் வந்தா. ஓ அப்படியா? சரி, நான் கூப்பிட்டேன், அவகிட்ட சொல்லு. சரி. இந்த ஆதி வீட்டில் கிளம்பிட்டாங்களா இல்லையா? எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிருக்க? அம்மா, அம்மா இங்க வாங்க. என்னடி தேஜு இப்படி கத்திக்கிட்டு இருக்க? ஏன் இப்ப என்ன ஆயிட்டு? பொண்ணு பார்க்க வராங்க, திடீர்னு மாப்பிள்ளைட்ல இருந்தா நீ இப்படி கத்தும்போது அவங்க என்ன நினைப்பாங்க? கொஞ்சம் பொண்ணு பார்த்துட்டு போக தண்டி, கொஞ்சம் அடக்க ஒடுக்கமா இரு. கல்யாணம் முடிய தண்டியும் இப்படி திமிர்த்தனமா பேசிட்டு இருக்காத. அது எனக்கு தெரியும் எப்படி நடக்கணும்னு. நீங்க சும்மா இருங்கம்மா. உனக்கு ஏன் தெரியாது? உனக்கு தான் எல்லாம் தெரியுமே. உங்க அக்கா பாரு யாழினி, இந்த வீட்டுல போய் எப்படி பேர் வாங்கியிருக்கா பாரு. அவளை மாதிரி நடந்துக்கோ. அம்மா என்ன அவளை பார்த்து? அப்ப அவளை மாதிரி என்ன நடிக்க சொல்றீங்களா? என்னோட ரியல் கேரக்டர் எப்படியும் நான் அப்படிதான் இருக்க முடியும். சரி, நீ அப்ப இப்படியே பேசு. உன்னை பார்த்துட்டு வேண்டான்னு சொல்லிட்டு போகட்டும். அம்மா கத்தாதடி. பின்ன என்ன, ஏதாவது ஒன்று சொல்லி கொடுத்தா கேட்டுக்கிடுதியா? திமிர் பச்சு பேசிக்கிட்டு இருக்க. உன் திமிர்த்தனத்தை நான் கேட்டுக்கலாம். வந்தவங்க கிட்ட இது மாதிரி நீ காமிச்சேனா? ஒழுங்கா சொல்லி பேச்சு கேட்டு இரு. பொண்ணு பார்த்துட்டு போக தண்டியும். எனக்கு வேலை கிடக்கு, உங்ககிட்ட பேசிட்டு இருக்க முடியாது. நான் கிளம்புறேன். வரவங்க கிட்ட ஒழுங்கா நடந்துக்கோ, அவ்வளவுதான் சொல்லுவேன். கீர்த்தி அக்கா, நீ எங்க இருக்க? கீர்த்தி அக்கா, ஷாலினி இங்க வா. இங்கதான் இருக்கேன். இந்த வரேன்க்கா. வா ஷாலினி, எதுக்கு தேடுற? இல்ல, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? தனியா நிக்கிற? சும்மா தான் இருக்கேன். தேஜு பார்க்க போனேன்னா அப்ப உன்னை எங்கன்னு கேட்டா, அப்புறம் உன்னை கூப்பிட்டா. நானே வெளியில போயிருக்கேன்னு சொன்னேன். இப்பதான் வந்த பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் அவகிட்ட. அப்படியா? சரி, எதுக்கு கூப்பிட்டாலாம்? எதுக்கு கூப்பிட போற? அவ ரெடி ஆயிருக்கால, அதோட காமிக்கிறதுக்காண்டி கூப்பிடுதாலும் என்னமோ தெரியல. நான் போனேன், எப்படி இருக்கேன்னு கேட்டான். நான் நீ சாரி கட்டுவேன்னு நினைச்சேன்னு சொன்னேன். சாரியா? சி அப்படின்னா ரொம்ப சீன் போடுறா, இவகிட்ட எவா பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு நான் பட்டால வந்துட்டேன். அவளை பத்தி தெரிஞ்சது தானே நமக்கு. அவ அப்படி பேசாம இருந்தாதான் ஆச்சரியம். சரி, நீ ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்க? நான் நல்லா தாண்டி இருக்கேன், சும்மா இரு. ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி பார்க்காத, சரியா? நீ இருக்க போரு. ஏன் இப்படி இருக்குன்னு கேட்டது குத்தமா? நான் என்ன சும்மா நிக்கிறேன், நீ வந்து கேட்ட பின்ன நான் என்ன சொல்ல? அதான் அப்படி சொன்னேன். ஏ ஷாலினி இங்க வா. இருங்கம்மா வரேன். இவளை பொண்ணு பார்த்துட்டு போகக்குள்ள நம்மள ஒரு பாடு படுத்தி எடுத்துருவாங்க போல. இந்த அம்மா இருக்க பேரு ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கு, பார்த்தாலே கடுப்பா இருக்கு. ஏண்டி நீ என்ன? இவங்கதான் என்னமோ எல்லாம் தூக்கி நிறுத்த போற மாதிரி கோவமா வருது. வந்ததுல இருந்து ஒரே வேலைதான்.
யாழ்னிக்கு கல்யாணத்துக்கு என்ன சித்தி வந்து இப்படியே பண்ணாங்க? இவங்க பண்ணது காணாதுன்ட்டு என்னையும் பாரு காலையில இங்க கூட்டு வந்துட்டாங்க. வந்ததுலேருந்து நானும் அம்மா சொன்ன வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். இப்ப பாரு அதுக்குள்ள கூப்பிட்டாங்க. கட்டுப்பா இருக்கு. சரி விடு, பெரியம்மா பத்தி தெரிஞ்சது தானே. சாணி வா, கீர்த்தியக்கா எங்க, அவளையும் கூட்டு வா. பெரியம்மாக்கு சப்போர்ட் பண்ணல, உன்னையும் சேர்ந்து தான் கூப்பிடுறாங்க. வா, உங்க சொல்ற வேலையை 2 பேருமே செய்யலாம். சரி வாடி, ரொம்ப பேசிக்கிட்டே இருப்பா. எங்க கிளம்பிட்டீங்களா? ம். சரிங்க, நான் கீழே போறேன். அத்தெல்லாம் கிளம்பிட்டாங்களா? நான் பார்த்துட்டு வரேன். யானி உங்ககிட்ட பேசணும். என்னங்க சொல்லுங்க. என்ன சொல்லுங்க. இல்ல உங்களுக்கு உடம்பு எதுவும் சரியில்லையா? அது அண்ணி, நீங்க ரெடி ஆயிட்டீங்களா? அம்மா உங்களை கூப்பிட்டு வர சொன்னாங்க. ஆமா யாழ்னிக்கா, சீக்கிரம் வருவீங்களா? இதை வர ஐஷு. சரிங்க, அத்தை கூப்பிட்டாங்களாம், நான் கிளம்புறேன். நீங்க நினைக்கிற அளவுக்குலாம் பெருசாலாம் இல்லை, அது சும்மா தான். சரி நான் வரேன். இவங்க எப்படி சொல்லிட்டு போறாங்க? எதுனாலும் சொன்னா தானே தெரியும். அம்மா இதோ வரேன்டா. அர்ஜுன், அம்மா எல்லாரும் கிளம்பிட்டாங்களா? ஆபி அதை ஏன் கேட்குற? ஒரு பக்கம் உங்கள் அப்பா வீஞ்சிக்கிட்டு போகிறாரு, ஒரு பக்கம் அவன். ஐயோ ஐயோ, பார்த்துக்கூடா போய் இன்னும் அங்கே போய் என்னெல்லாம் பண்ண போகிறாங்களோ தெரியல. சரிம்மா, அதெல்லாம் ஒன்றாகாது. நான் தான் இருக்கேன்ல, பார்த்துக்கிட்டேன். அம்மா யாழ்னி வந்தாங்களே, அவங்களாம் எங்க? அவங்க முன்னே கிளம்பிட்டாங்கடா. கொஞ்சம் பொருள்லாம் கொண்டு போக வேண்டியது இருந்துச்சா, உங்கள் சித்தி கூட போயிட்டா. போயிட்டாங்களா? சரி வாங்கம்மா. சரிடா, வா கிளம்பலாம். ம். வாங்க வாங்க மாப்பிள்ள வாங்க. மர்மோனே வாங்க ஐயா. சம்மந்திமா வாங்க. சம்மந்திமா ஆ வாங்க. சம்மந்தி எல்லாரும் உள்ளதான் இருக்காங்க. சரி. சம்மந்திம்மா எல்லாரும் வாங்க. சம்மந்தி, யாழ்னி எங்க? நல்ல வேலை, நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன், அம்மா கேட்டாங்க. அவளா சம்மந்தி? தேய்ச்சிக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா சம்மந்தி. அப்படியா? சரி சம்மந்தி, அதான் காங்கலையே அவளை, அதான் கேட்டேன். சம்மந்தி குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா? இல்ல இருக்கட்டும், எல்லாம் பேசி கலந்ததுக்கு அப்புறம் குடிச்சுக்கலாம். சரி சம்மந்திம்மா. மாப்பிள்ளை எங்க? அவனா ஏதோ முக்கியமான கால் வந்துச்சுன்னு பேசிக்கிட்டு இருக்கான். அப்படியா? சரி சம்மந்தி. சம்மந்திம்மா கொஞ்சம் யாழ்னியை வர சொல்லுங்களேன். இந்த வருவா சம்மந்தி, கொஞ்சம் பொறுங்க. அவதான் வீட்டுக்கு மூத்தவா, தேஜு இப்ப கூப்பிட்டு வருவா, கொஞ்சம் பொறுங்க. இதை பார்த்துட்டு வரேன் சம்மந்தி. பிள்ளைங்க ரெடி ஆயிட்டாங்களான்ட்டு வர சொல்லுதேன். சரி சம்மந்திம்மா. இருங்க, தேஜு அழைச்சிட்டு வரேன். மீனாட்சி. என்னங்க? அம்மா நீ எவ்வளவு நேரம் புள்ள வெளியிலே நிக்க போறேன்னா உள்ள வர வேண்டியதானே? வருவாங்க, ஏதோ கால் வந்துச்சுன்னு தானே பேசிக்கிட்டு இருக்கான். இல்ல அவன் பண்றதெல்லாம் சரியில்லை. இன்னுமா எனக்கு வேணுக்குள்ளே பண்ற மாதிரியே இருக்கு. வாங்க வாங்க. என்ன சம்மந்தி, ஆளே காணும், இப்பதான் வரீங்க? இந்த கிச்சன்ல வேலையா இருந்தேன், அதான் உடனே வர முடியல. எதுவும் தப்பா எடுத்துக்கிடாதீங்க. அதெல்லாம் தப்பா நினைக்கல சம்மந்தி, தெரிஞ்சது தானே. ஆட்கள் வந்தாலும் வீட்டுல வேலை அதிகமா தான் இருக்கும். ஆமா, இந்தாங்க சம்மந்தி, முதல் ஜூஸ் குடிங்க. பேசிக்கிட்டே இருக்கீங்க. சரி. வைஷு இந்தாம்மா ஜூஸ் எடுத்துக்கோ. சரி ஆண்டி. அத்தை எனக்கு வேண்டாம். நீங்களும் ஜூஸ் குடிக்கல ஐயா? வேண்டான்ட்டீங்களே, வேணா எடுத்துட்டு வரட்டா, கொஞ்சம் குடிக்கீங்களா? இல்லத்த எனக்கு வேண்டாம். சரியா? ஐஷு, இந்த கீர்த்தி ஷாலினி எல்லாம் எங்க போயிட்டாங்க? நானுமே அவங்க வந்த உடனே தேடினேன். என்ன ஆளே காணோம், எங்க போயிருப்பாங்க? அத்தை கீர்த்தி சாலினி அவங்களாம் வீட்டுல இல்லையா? இருக்காங்க ஐயா, தேஜு கிட்ட தான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியா? சரித்த. சமந்தியில எல்லாரும் வாங்க. கொஞ்சம் நேரம் ஆயிட்டு வெளியில போயிருந்த வேலை விஷயமா. மர்மோனே வாங்க ஐயா. மாமா எங்க வெளியில போயிருந்தீங்களா? ஆமாய்யா, கொஞ்சம் கடை விஷயமா வெளியில போயிருந்தேன். அப்படியா? சரி மாமா. சம்மந்தி எதுவும் தப்பா எடுத்துக்கிடாதீங்க, கடை விஷயமா கொஞ்சம் வெளியில போயிருந்தேன், அதான் வர லேட் ஆயிட்டு. இல்ல இருக்கட்டும், பரவாயில்ல, வேலைன்னு வந்துட்டாதான் தெரியுமே நமக்கும். சரி, கடை ஏதோ வாங்குறீங்கன்னு கேள்விப்பட்டேன், என்ன நல்லபடியா முடிஞ்சுட்டா? அதெல்லாம் முடிஞ்சிட்டு சம்மந்தி, அது விஷயமா தான் கொஞ்சம் வெளில போயிட்டு இருந்தேன். அப்படியா? சரி சரி. இந்து கீர்த்தி எங்க? அவ ரூம்ல தாங்க ஷாலினி கூட பேசிட்டு இருந்தா. சரி, நான் அவளை போய் பாத்துட்டு வரேன். சம்மந்தி அம்மா. என்ன சம்மந்தி சொல்லுங்க. தேஜு ரெடி ஆயிட்டால என்னன்னு பார்த்துட்டு அழைச்சிட்டு வரேன். சரி சம்மந்தி. அர்ஜுன் இன்னமும் அவன் தம்பி போன் பேசிட்டு இருக்கான். வெளியில போய் பாருடா, அவன் என்ன பண்றான்னு. இன்னும் கூட்டு பா. இதோ போறேன்ப்பா. அர்ஜுன் அண்ணா, ஆதி அண்ணாவே வந்துட்டான். என்னடா பண்ணிட்டு இருந்த இவ்வளவு நேரம்? அண்ணா ஒரு முக்கியமான கால், அதான் பேசிட்டு இருந்தேன். சரிடா பேசிட்டல? அதெல்லாம் பேசிட்டேனா, அதான் வர லேட் ஆயிட்டு. சம்மந்திம்மா பொண்ணு வந்துட்டா. சரி சம்மந்தி. சம்மந்தி பொண்ணு எல்லாரும் பாத்துட்டீங்களா? அடுத்து மேல் கொண்டு எல்லாம் பேசலாமா? அதெல்லாம் நிதானமா இருந்து பேசலாம் சம்மந்தி. உங்க பொண்ணுக்கு பூ வைக்கட்டும், நல்ல நேரம் முடியுதுக்குள்ள. மீனாட்சி பொண்ணை பாத்துட்டீங்களா? அப்படி அடுத்து நடக்க வேண்டியது நடத்த வேண்டியது தானே? சரிங்க. இந்த யானை என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஓகே போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க, இவங்க ஆளே காணும். வந்துட்டாங்களா? ஐஷு நீ பூ வச்சு விடுமா. சரி பெரியம்மா. கண்ணே படல. சரி சம்மந்தி, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிச்சு. சரி எல்லாரும் சாப்பிட வாங்க. வரேன். நான் ஆதி கிட்ட கொஞ்சம் பேசணும். பேசுமா? அதெல்லாம் தாராளமா பேசலாம். 2 பேரும் பேச ஒரு புரிதலுக்கு வாங்க. இவகிட்ட என்னன்னு பேச?
அப்பா நம்ம பொறுமையை ரொம்ப தான் சோதிச்சு பார்க்குறாங்க. தேஜு, மாப்பிள்ளை போயிட்டாரு பாரு, போய் பேசிட்டு வாமா. ம் சரிம்மா. அம்மா அப்புறம் எல்லாரும் சாப்பிட வாங்க. ஆமாம் வாங்க. யாழினி நீ மாப்பிள்ளைய கூப்பிட்டு சாப்பிட போமா. ம் சரிம்மா. சம்மந்திம்மா நீங்க வாங்க. வர சம்மந்தி. ஏங்க சாப்பிட போலாமா? ம் ஏன் அது வாயை திறந்து பதில் சொல்லிட்டா தான் என்னவா? என்ன சொல்லணும்? நீங்க ஒன்றும் சொல்லண்டாங்க, வாங்க சாப்பிடறதுக்கு வந்தா போதும். அம்மா நீங்க எங்க போயிருந்தீங்க இவ்வளவு நேரம்? தேஜு கிட்ட பேசிட்டு இருந்தேன், அப்புறம் அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தேன். ம் சரி. ஏன் எதுக்கு கேட்குறீங்க? என்ன தேடையா செஞ்சீங்க? ம் இல்ல சும்மா கேட்டேன். அதானே பார்த்தேன், என்னமோ என்னை தேடிட்டீங்களோன்னு நினச்சிட்டேன் ஒரு செகண்ட். சரி நீங்கள் ஒன்றும் என்னை தேட வேண்டாம், வாங்க சாப்பிட போகலாம். ம் இதை மட்டுமே சொல்லிக்கிட்டே இருங்க சரியா? ஏன் வேற என்ன சொல்லணும்? தெரியாமல் கட்டுட்டேன், நீங்கள் ஒன்றும் சொல்லண்டாம், நான் போகிறேன், நீங்கள் வாங்க. ஆதி ஆதி, நான் உங்ககிட்ட தான் பேச வந்திருக்கேன், இங்கே கொஞ்சம் பார்க்குறீங்களா? உங்களுக்கும் எனக்கும் தான் கல்யாணம்னு சொல்லி பெரியவங்கெல்லாம் பேசி முடிவு பண்ணிட்டாங்க. கேட்டிங்கல்ல, எப்படி நம்ம 2 பேருக்கு தான் கல்யாணம் முடிய போகுது. ஆனால் ஒரு சின்ன கண்டிஷன், இனி நீங்கள் எந்த பொண்ணை பார்க்கவும் கூடாது, எந்த பொண்ணுங்கக்கிட்டையும் பேசவும் கூடாது. அது இந்த தேஜுக்கு பிடிக்கவும் பிடிக்காது, புரியுதா? ஆதி கொஞ்சம் நின்னுங்க, நான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல. நான் பேசுறத கேட்க கூடாதுன்னே போறீங்களா? போங்க, என் கழுத்துல தாலி மட்டும் ஏறட்டும், அதுக்கப்புறம் இந்த தேஜு யாருன்னு காமிக்கிறேன். என்ன கீர்த்தி? ம் நான் என்ன ஒண்ணுமில்லையே. ஒண்ணும் இல்லாம இப்படி அழுதுட்டு இருக்க? ஒண்ணும் இல்லையோ? இப்படி முகத்தை திருப்பிக்கிட்டா ஒண்ணும் இல்லைன்னு ஆயிருமா? நீ இப்ப என்ன திரும்பி பார்க்க போறியா இல்லையா? கீர்த்தி உங்ககிட்ட தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ இப்ப என்ன திரும்பி பார்க்க போறியா இல்லையா? உங்ககிட்ட தானே பேசுறேன், நீ இப்ப முகத்தை திருப்பிக்கிட்டு இருக்க, கேட்டதுக்கு பதில் சொல்ல வேண்டியது தானே? என்ன பதில் சொல்றீங்க? திருப்பி திருப்பி பேசினதையே பேசாதடி. ஆமா நான் வரும்போது எதுக்கு நீ அழுதுட்டு இருந்த? நான் அழலையே. அழலையா? அப்ப இந்த கண்ணீருக்கு என்ன பேரு? என் முகத்தை பத்தி பேசுடி, கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. எதுக்கு முகத்தை திருப்பி வச்சிருக்க? ஆதி உங்ககிட்ட பேசி புரிய வைக்க முடியாது, நான் எவ்வளவோ சொல்லிட்டேன், திருப்பி திருப்பி நீங்க சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு என் குடும்பம் தான் முக்கியம், என்னால என் குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. இதை திரும்பி பார்த்து பேசுடி. அதனால உன் மனசை கொண்டுட்டு உன் குடும்பத்துக்காக வாழ போறியா? எங்க அப்பாவுக்கும் இந்த குடும்பத்துக்கும் என்ன வச்சு எந்த தலைக்குனிவும் வரக்கூடாது. சரி நீ இப்ப சொல்றல, பின்ன ஏன் அழுத? அப்ப நீ முதல்ல நான் கேட்கும் போதே இதெல்லாம் சொல்ல வேண்டியதானே? எதுக்கு மௌனமா இருந்த? என் முகத்தை பார்த்து நான் கேட்கறதுக்கு எதுக்காவது பதில் சொல்றியா? இதான் உன் பதிலா? கீர்த்தி உன்கிட்ட தான் கேட்கறேன், உன்கிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன், ஏதாவது பதில் சொல்லு. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? தேஜுக்கும் உங்களுக்கும் பேசி முடிவாயாச்சு, கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு அவளுக்கு கல்யாணம், சரியா? உன்னை இருடி சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்க. உச்சந்தல வகுடு வழி ஒத்த மனமலைதடி உதடு வரி பள்ளத்துல உசுர் விழுந்து தவிக்குதடி. பழா போன மனசு பசி எடுத்து கொண்ட பத்தியத்தை முறிக்குதடி. பராங்கள் உங்களை இனி என் முகத்திலே முடிக்காதீங்க. இத்தி ஒரு நிமிஷம் இரு, நான் சொல்றதை கேளு, கோவப்பட்டு போகாத. டேய் ஆதி. அண்ணா ஆதி நீங்க இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? என்னடா ஆதி இது? நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு உனக்கு தெரியுதா? நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? நீ பண்ணது இப்ப 2 குடும்பத்துல யாராவது பார்த்தா இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கும். ஆதி நீங்க இப்படி நடந்துப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இப்பதானே சபையில வச்சு பெரியவங்க எல்லாம் பேசி உங்களுக்கும் தேஜுக்கும் பூ வச்சுட்டு நீங்க 2 பேரும் பேசுறதுக்கு தானே போனீங்க. சரி 2 பேரும் பேசி ஏதாவது புரிஞ்சுக்கிடுவாங்க அப்படின்னு தான் நான் நினைச்சேன். அவட்ட தானே பேச போனீங்க, இப்ப என்ன கீர்த்திக்கிட்ட நீங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க? அண்ணி நான் கீர்த்தியை தான் லவ் பண்றேன். டேய் ஆதி நீ என்னடா பேசிக்கிட்டு இருக்க? என்ன கீர்த்தியை லவ் பண்றீங்களா? இது மட்டும் இப்ப குடும்பத்துல இருக்கவங்களுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அண்ணா எனக்கு இந்த குடும்பத்தை பத்தி தெரியறதுக்கு முன்னக்கூட்டி எனக்கு கீர்த்தி தான் முதல் தெரியும். நான் அவளை முதல்ல லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ எப்போத்துல இருந்து நீ சொல்லவே இல்லை. ஆதி இதை முதல்ல சொல்ல வேண்டியது என்ன? ஏன் இத்தனை நாள் எதுவும் சொல்லல? நான் முதல்ல என்னோட லவ் கீர்த்திக்கிட்ட சொல்லிட்டேன். நீ அவள் தான் என்னை ஏத்துக்கலன்னுலாம் இல்லை, அவளுக்கு என்னை பிடிச்சிருக்கு. குடும்பம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் அவ அது வெளிக்கட்டாம அப்படி மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்தா. இப்போ இந்த பூ வைக்கிற ஃபங்க்ஷன்லாம் பார்த்துட்டு அழுதுட்டு நின்னாளா, அதான் அவகிட்ட பேச வந்தேன்.
அப்படி ஆயிட்டு ஒரு எமோஷனல்ல. அவளுக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்க, பின்ன ஏன் அவ அமைதியா இருந்தா? சொல்லப்போனா உங்களுக்கும் அண்ணாக்கும் பேச முடிக்கிறதுக்கு முன்னக்கூட்டியே நான் கீர்த்தியை பார்த்துருக்கேன் காலேஜில் வச்சு. எனக்கு அவளை அப்போவுமே ரொம்ப பிடிக்கும். அப்புறம் நான் கல்யாணத்தில் வச்சு வேற அவளை பார்த்தேன்னா, அப்போ அண்ணியோட தங்கச்சி நான் அப்போ தான் தெரிஞ்சிச்சு. அவகிட்ட நான் என் லவ் ப்ரப்போஸ் பண்ணேன். ஆனால் அவள் நீங்கள் வேற இருக்கீங்களா, ஒரே குடும்பத்துக்குள்ளே இருந்தால் எதுவும் பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு ஒத்துக்கிடாம அவள் ஏற்றுக்காம அப்படி இருந்தா நான் சொல்லும்போது. அதுக்குள்ளே இப்படி ஒரு பிரச்சனை டேஜுவோட வந்துட்டு அப்பா வேற வாக்கு கொடுத்துட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டாங்க. என்னால் அந்த இடத்துல ஒன்றும் பேச முடியல. கீர்த்தியும் நான் லவ் சொல்லும்போது எதோ ஓகே சொல்லியிருந்தா இந்த அளவுக்கு நான் வந்திருக்க மாட்டேன். அவள் அமைதியாக இருக்க போய் தான் நானும் அவளுக்காக தான் இப்படி இருந்துட்டேன். தேஜுவை பற்றி வீட்டில் பேசும்போது கூட நான் சொல்லலாம்னு நினச்சேன். அவள் தான் அப்பவும் குடும்பம் தெரிஞ்சா ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அமைதியாகவே இருந்துட்டான். அவளுக்காக தான் நானுமே அமைதியாக இருந்தேன். ஆதி, அவ இப்போன்னு இல்லை, எப்போதுமே அவள் அப்படிதான். அவளுக்கு முதல்ல குடும்பம், அதுக்கப்புறம் தான் அவளோட ஆசை சந்தோஷம் எல்லாமே. சின்ன வயசுலேருந்தே அவள் அப்படி தான் இருப்பாள். அவளுக்கு அவள் அப்பானாலே உயிர், 2 பேருமே அவ்வளோ பாசமாக இருப்பாங்க. அதான் அவள் சின்ன வயசுலேருந்தே தன்னால் நம்ம அப்பாவுக்கு எந்த ஒரு அவமானம் ஒரு கஷ்டம் எதுவும் வந்துடக்கூடாதுன்னு ரொம்ப பார்த்தே வளருவா. சின்ன பொண்ணு தான், ஆனாலும் அப்படி இருப்பாவா. அது நான் உங்ககிட்ட கேட்டேன்ல, நீ சொல்லியிருக்க வேண்டியதானே என்கிட்ட. அண்ணா நீங்கள் என்கிட்ட கேட்கும்போது எனக்கும் உங்ககிட்ட சொல்லணும்னு தோணதான் செஞ்சிச்சு. ஆனால் என்ன, நான் கீர்த்தியை யோசிச்சு தான் அப்படியே அமைதியாக இருந்துட்டேன். அவளுக்கும் என்ன பிடிச்சிருக்கு, ஆனால் ஆசைப்பட்டதை செஞ்சா குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வந்துடும் ரொம்ப பயப்படுதா. அவள் சொல்றதுக்குள்ளே தேஜு பற்றி வேற இப்படி குடும்பத்துக்குள்ள பேச ஆரம்பிச்சிட்டாங்களா, அதை பற்றி அவளுக்கு தெரிஞ்சோன்னா என்னை விட்டு ரொம்பவே விலகி போயிட்டா. அதனால மனசுக்குள்ளேயே காதலை வச்சுக்கிட்டு வெளியில எனக்கு எதுவுமே இல்லாத மாதிரி எனக்கு காமிச்சுக்கிடாத மாதிரி நடந்துக்கிட்டுதான். மொத்தம் உனக்கு கீர்த்தி விரும்புறாளா இல்லையாடா? அவள் உங்ககிட்ட சொல்ல மாட்டேக்கா குடும்பத்துக்காக பயப்படுறான்னு வேற நீ தான் சொல்ற. அதான் கேட்குறேன், நீயா ஏதாவது ஒன்று நினைச்சு முடிவு பண்ணக்கூடாதுல்ல? அண்ணா அவள் என்னை விரும்ப தான் செய்யறா, என்கிட்ட சொல்லலை. ஆனால் குடும்பம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பயப்பட்டு வெளியில அதை காமிச்சிக்க மாட்டேக்கா, அப்படியே அமைதியா இருக்கிறா. அண்ணா அவள் ரொம்ப தைரியமான பொண்ணு, எந்த ஒரு முடிவுனாலும் ரொம்ப துணிச்சலா எடுப்பா, யோசிக்கவே மாட்டான். அவள் அப்படிலாம் பண்றதை பார்த்து தான் எனக்கு அவளையே ரொம்ப பிடிச்சிச்சு. என்ன இந்த ஒரு விஷயத்துல தான் குடும்பம்னு சொல்லிட்டு இவ்வளவு அமைதியா இருக்கா. அவளுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா இதெல்லாம் யோசிச்சுதான் என்கிட்டயும் சொல்லாமையே ரொம்ப அமைதியா இருக்கா. தெரியாது, நீங்க பேசுறத வச்சே புரியுது உங்களுக்கு கீர்த்தி எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்ட்டு. ஆனா குடும்பம் இருக்கே ஆதி, இது உங்களோட வாழ்க்கை மட்டும் இல்லை. அண்ணி எனக்குமே தெரியுது அண்ணி, அதனாலதான் இத்தனை நாளா அமைதியா இருந்தேன். எனக்கு அதுக்கு தான் இந்த தேஜுவை பொண்ணு பார்க்க கூட வர பிடிக்கல. இப்போ கூட அப்பா கட்டாயத்தினாலதான் வந்திருக்கேன். அம்மா கட்டாயப்படுத்தி பேசினதுனாலதான். என் மனசுல இருக்கிறது கீர்த்தி மட்டும்தான், எனக்கு அப்பா மட்டும்தான் வேணும். சரிடா ஆதி, கொஞ்சம் பொறுமையா இரு. இப்ப எந்த முடிவும் அவசரப்பட்டு எடுக்கண்டாம். இது மட்டும் இப்ப குடும்பத்துக்குள்ள தெரிஞ்சு பிரச்சனை வந்துச்சு, அது சரி பண்றது அவ்வளவு சுலபம் இல்ல. கீர்த்தியும் உன்னையும் 2 குடும்பத்தையும் பாதிக்காத மாதிரி நம்ம ஏதாவது யோசிச்சு ஒரு நல்ல முடிவு எடுப்போம். கொஞ்சம் பொறுமையா இருடா. எடுத்தோம் சொன்னோம் முடிச்சோம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமும் இது இல்ல. நம்ம என்ன செய்யணுமோ அதை நிதானமா யோசிச்சு செய்வோம். அண்ணா நீங்க நிதானமாவே யோசிச்சே முடிவெடுங்க எல்லாம். நான் எவ்வளவு நாள்னாலும் காத்திருக்கேன். ஆனா கீர்த்தியை மட்டும் என் வாழ்க்கையில இருந்து விட்டு கொடுன்னு சொல்லிடாதீங்க. டேய் ஆதி, நான் உன்னை விட்டு கொடுக்கலாம் சொல்லலடா. உன் காதலுக்காக யாரும் இழக்காம இருக்கிற வழியை தேடுவோம், அதுதான் சொல்றேன். ஆமா ஆதி, கொஞ்சம் பொறுமையாவே எல்லாம் செய்யலாம். நான் கீர்த்திக்கிட்ட பேசுறேன். சரி அண்ணி, நான் இப்போ நடந்துக்கிறது தப்புதான். சாரி அண்ணி. அண்ணா நான் கிளம்புறேன். என்ன பார்க்குறீங்க, உங்க தம்பி உங்களை நம்பி பெரிய பொறுப்பை கொடுத்துட்டு போயிருக்காரு. என்ன முடிவெடுக்க போறீங்க, என்ன செய்ய போறீங்க? அதான் நீங்க இருக்கீங்களே, பின்ன என்ன கவலை? ஆ நானா? நான் என்ன செய்யணும்? நீங்க போய் பேச மாட்டீங்க உங்க சித்தப்பா வீட்டுல? என்னால் பேசவே முடியாது. நான் யார் பக்கம் பேசட்டும்? 2 பேருமே எனக்கு வேணும். அவள் குணத்தை நான் சொல்லியிருக்கேன். இப்போ இங்கே வந்து பார்த்தா பிரச்சனை வேற மாதிரி போகுது. நீங்கள் தான் நல்ல முடிவு எடுக்கணும். நீங்கள் சொன்ன மாதிரி நிதானமாக யோசிச்சு ஒரு நல்ல முடிவை எடுங்க. பாத்தீங்களா, பிரச்சனை கலட்டி விட்டுறீங்கல்ல. அது அப்படிலாம் இல்லை. இப்போ இந்த யானையும் உங்கள் கையை பிடிச்சிருக்காளா? இப்போ பிடிச்சேதான், இது லாஸ்ட் வரை தொடர்ந்துக்கிட்டே வரும். சரி வாங்க, மோதி பார்க்கலாம் என்ன வருதுன்ட்டு. எது வந்தாலும் சமாளிக்கலாம் 2 பேரும் ஒன்றாவே. அப்படியா? அப்படி தான். அப்பனா சரிதான், ஓகே. எனக்கும் டபுள் ஓகே. தேகம் என்பதென்ன ஓராடை கோபுரம், ஆடை வெல்லும் போது வான்காமன் போர் வரும். குறும்புகள் குறையாது
தழும்புகள் தெரியாது. காதல் தீவிரவாதியின் ஆயுதமானதே. என்னை திண்ணி திண்ணி தீ மூட்டுகிறாய். துண்ணி துண்ணி தேனை ஊட்டுகிறாய். நீயே காதல் உலகம். போதும் சிரிச்சது, வாங்க கிளம்பலாம். ஆமா யாழ்னி, எனக்கு ரொம்ப அமைதியாவே இருந்தீங்க. நேற்று வேற நைட்டு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. சரியா உங்ககிட்ட கேட்க கூட முடியல. நீங்க தூங்கிட்டு இருந்தீங்களா? அதானே கேட்கல. சரி, உங்களுக்கு உடம்புக்கு என்ன ஆயிட்டு? என்ன செய்யுது? ஹாஸ்பிட்டல் எங்கேயும் போகலாமா? உங்ககிட்ட தான் கேட்குறேன், சொல்லுங்க. ஐயோ, இவங்க வேற என்ன இப்படி கேட்டுட்டு இருக்காங்க. அது ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் நினைக்கிற அளவுக்குலாம் பெருசுலாம் இல்லை. அது எல்லாம் சரியாயிரும். சரி வாங்க நம்ம கிளம்பலாம். ஒன்றும் இல்லையா? சரி, அப்படி எதுவும் ஒன்றா சொல்லுங்க. சித்ரா, இது வரேங்க. எதுக்கு கூப்பிட்டீங்க? இல்லம்மா, உடம்பு சரியில்லாம இருந்துச்சு. உனக்கு இப்போ எப்படி இருக்கு? பரவாயில்லையா? இப்போ கொஞ்சம் பரவாயில்லங்க. சரிம்மா, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. அதான் எப்படி இருக்க என்னன்னு கேட்க தான் கூப்பிட்டேன். இப்போ நல்லா தாங்க இருக்கேன். சரிம்மா, ருத்ரனை போய் பார்த்தியா? அவனுக்கு எதாவது சாப்பிட கொடுத்துட்டு வந்தியா? பார்த்தேங்க, பார்த்துட்டு சாப்பாடு வச்சுட்டு தான் வந்தேன். நான் போகும்போது அவன் தூங்கிட்டு இருந்தான். சித்து, துருவா வந்துட்டானா? சித்து, நீ எங்க இருக்க? நீங்க என்கிட்ட வேற கேட்கணுமா? அதான் வரும்போது கத்திக்கிட்டு வரானே, வந்துட்டான் போல. சித்து, கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், சத்தமே இல்ல. நீ எங்க சுத்தினாலும் என்கிட்ட தான் லாஸ்ட் வருவேன். அதான் நீ பக்கத்துல வரும்போது பேசலாமேன்னு அமைதியா இருந்தேன். சொல்லு, இப்ப எதுக்கு கூப்பிட்ட? நீ இப்ப ரொம்ப நல்லா பேச கத்துக்கிட்டு சித்ரா. எல்லாம் உன்கிட்ட இருந்து கத்துக்கிட்டே தான். துருவா, என்ன அம்மான்னு கூப்பிட மாட்டா? சித்து சித்ரான்ட்டு பேர் சொல்லி தான் கூப்பிடுவியா? சும்மா இருங்க, உள்ள கூப்பிட்டா கூப்பிட்டுட்டு போறான். இவன் நாச்சு இப்படி பேசுறானே, இவன் பேசுறதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தான் என் மனசுக்கே கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. அவனை பாருங்க, முத மாதிரி சரியா பேசக்கூட மாட்டேக்கான். அவன் பேசுவானா பழையபடின்னு அவனை ஏங்கி போய் பார்க்க வேண்டியதா இருக்கு. எனக்கெல்லாம் இவன் இப்போ பேசுறதெல்லாம் கேட்கும்போது மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. நீ சும்மா கூப்பிடுடா துருவா அம்மாவை, பேர் சொல்லியே. சரிம்மா, நான் உன்கிட்ட ஒன்னும் சொல்லல. உன் பிள்ளை உனக்கு இப்படி கூப்பிடுறதுதான் பிடிச்சிருக்கா? அவன் பட்டாலும் கூப்பிட்டு போட்டோம், நான் ஒன்னும் சொல்லல. நீ சரிடா துருவா, போன வேலையெல்லாம் முடிச்சுட்டே? அப்படி அதெல்லாம் முடிச்சிட்டேன்ப்பா. எங்க அப்படி வெளியில எங்கேயும் போயிட்டு வரியா? ஆமாப்பா, ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்சம் வெளியில போயிருந்தேன். டேய் ருத்ரா, என்னடா பண்ணிட்டு இருக்க? அவர் உங்களுக்கு தானே சத்தம் கேக்கு, எதையும் போட்டு உடைக்கிறானா? தெரியலங்க, நான் போய் பாக்குறேன். இன்னைக்கு தான் இவன் நடந்து முடிஞ்சதெல்லாம் மறக்க போறான். கோவம் வந்தா இப்படி எல்லாம் தூக்கி போட்டு உடைச்சா சரியாயிருமா? அப்பா, அதெல்லாம் அண்ணா சீக்கிரமாவே மாறிடுவாரு. முதல் இருந்ததுக்கு இப்ப எப்படி இருக்காரு? ரொம்ப சேஞ்ச் ஆயிட்டாருல, ஆளே ரொம்ப மாறிட்டாரு. என்ன கோவம் வரும்போது அப்படி பண்ணுதாரு. இதுவும் போக போக சரியாயிரும்பா. நீங்க அவர் நினைச்சு கவலைப்படாதீங்கப்பா. அண்ணன் சரியாயிருவாரு சீக்கிரமாவே. சரிடா, நீ சொல்றது சரிதான். முத மாதிரி இல்ல, ரொம்பவே மாறிட்டான். என்ன இந்த கோவத்தையும் கொஞ்சம் குறைச்சா நல்லா இருக்கும். சரி பாப்போம். அதெல்லாம் சீக்கிரமாவே மாறிடுவாருப்பா. சரிடா, நான் காலேஜ் கிளம்புறேன். நீ வரியா? அப்ப எங்க? அப்பா, நீங்க மொத்த கிளம்புங்க, நான் அண்ணா பார்த்துட்டு அப்புறம் வரேன். சரிடா. அம்மா, இப்ப நீங்க எதுக்கு அழுதுட்டு இருக்கீங்க? எப்படிடா அழாம இருக்க முடியும்? உங்க அண்ணனை பாரு. அம்மா, அண்ணா முதல் இருந்ததுக்கு இப்ப எப்படி மாறி இருக்காங்க உங்களுக்கே தெரியுதா இல்லையா? இதுவும் மாறுமா? விடுங்க, நீங்க தேவையில்லாம அழுது உங்க உடம்பு கெடுத்துக்கிடாதீங்க, எல்லாம் சரியாயிரும். துருவா, அண்ணா, அம்மா கிட்ட சொல்லுடா, என்ன நினைச்சு அழுதுகிட்டே இருக்க வேண்டான்ட்டு. பழசெல்லாம் மறந்துடுடா, அதே நினைக்காதன்னு சொன்னா நீ கேக்கிய? நீ இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தா பின்ன நான் எப்படி அழாம இருப்பேன்? நீ பண்றதெல்லாம் பார்த்து. அம்மா, என் கோபத்தை கிளப்பாதீங்கம்மா. நான் மறக்க வேண்டியதா அது? அதே நினைச்சிட்டு இருந்தா என்னடா ஆக போகுது? என்ன ஆக போதா? நீங்க என்ன நினைச்சுக்கிட்டீங்க உங்க பிள்ளைய? நான் எல்லாம் மறந்துடுவேன் அப்படி விட்டுருவேன் நினைச்சீங்களா? என்ன அசால்ட்டா பாசங்கிறத காமிச்சு என்ன நம்ப வச்சு ஒருத்தி ஏமாத்திட்டு போனான்ல, அதுவும் என்ன எப்படி நம்ப வச்சு ஏமாத்திட்டு போனான் உங்களுக்கு தெரியாது? நான் என்ன நிலைமையில இருந்தேன், அதெல்லாம் நான் சும்மா விட்டுருவேன்? அதுக்கான பலனை அவளுக்கு கொடுக்கண்டா? எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு போனவள அசால்ட்டா நான் விட்டுருவேன்? அதுக்கான பலனை கொடுக்கணும்ல? இன்னும் கொஞ்ச நாள் தான், கூடிய சீக்கிரத்துல அவளை கண்டுபிடிச்சி அதுக்கான பலனை கொடுக்கல என் பேர் ருத்ரன் இல்ல. துருவா, அம்மா கூப்பிட்டு போ. சரிண்ணா. அம்மா வாங்கம்மா, அழாதீங்க, எல்லாம் சரியாயிரும். ருத்ரா, அம்மா சொல்றத கேளுடா. நீ பழையபடி அம்மா கிட்ட பேச மாட்டியாடா? இப்போ எப்போதுமே இப்படி கோவமாவே இருக்கிறியே, நீ எப்போ பழைய மாதிரி ஆகுவ? பேசுடா, பேச மாட்டியா?